நாம பாபானுடைய புத்தகங்களை வரிசையா பார்த்துக்கிட்டு வரோம். அதுல நம சிவாயா சாந்தாய புக்கை இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னையில இருந்து அந்த புக்கு முடிகிற வரையிலும் அந்த புத்தகத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏறத்தாழ 2 ஆண்டுகள் பிடித்தன. இப்பொழுது சிவபெருமானை பற்றி நாம பேசணும் அப்படின்னா, பொதுவா உலகத்துல இன்னைக்கு உலகம் முழுதுமே சிவனை பற்றி மனிதர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், அவர் எப்படி ஒரு அறிமுகமானாரு மக்களுக்கு, இந்த மனித சமுதாயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயில்கள் இருக்கிற சிவபெருமானுடைய பொதுவாக சிவனுடைய கோயில்கள் எல்லாம் சிவனுடைய உருவத்தை பெரும்பாலும் வைத்ததில்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா? சிவனுடைய கோயில்கள்ல பெரும்பாலும் சிவனுடைய திருவுருவம் வைக்காம வேற ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என்னது? லிங்கம். அது சிவலிங்கம். அதுக்கு பேரு சிவலிங்கம். சிவனுடைய உருவத்தை பெரும்பாலும் அவங்க வைக்கிறதே இல்லை. நீங்க ஏதாவது போட்டோல பாத்துக்கிட்டாதான், இல்லைன்னா அந்த டிவி சீரியல்ல அவருடைய உருவத்தை அந்த வேஷம் போட்டுக்கிட்டு வருவாங்க. இவ்வளவுதான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பல புராணங்கள் சிவன் மீது பல கதைகள், அதாவது புனை கதைகள் எல்லாம். புராணம் என்று சொன்னால் புனைந்து எழுதப்பட்ட கதைகள். சிவனை பற்றிய, சிவனுடைய பக்தர்களுக்கெல்லாம் அவர் எப்படி அது அவர் அருள் பாலித்தார் என்று, அது போன்ற கதைகள். அப்புறம் இந்த புராணங்கள்ல சிவனுடைய மாமா மச்சான் பார்த்திருக்கீங்கல்ல, பிள்ளைங்க பொண்டாட்டி இவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரிலாம் புராணத்துல இருக்கிற கதைகள் பத்தி தான் மக்களுக்கு தெரியுமோ இல்லைய, சிவபெருமான் எப்ப வந்தாரு, உண்மையிலேயே அவர் ஒரு புராண கடவுளா? புராணம் என்றாலே அது கற்பனை கதை இல்லையா? புராணம் என்று சொன்னாலே கற்பனை கதை. அதை நான் திரும்ப திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பாபா மிக தெளிவாக சொல்றார், புராணம் என்பது முழுக்க முழுக்க அந்த புராணத்தை எழுதியவருடைய கதாசிரியனுடைய கற்பனை கதாபாத்திரம். அவருக்கு என்ன தெரியுமோ, சிவனை பற்றி என்னென்னமோ தெரியுமோ, அது மாதிரி அவர் அதோட சேர்த்து ஏதாவது கதையெல்லாம் எழுதுறது. ஸோ இது போன்ற இந்த புராணங்கள் கதைகள் மூலமாக இங்க புத்தகங்களிலும் அல்லது இந்த மாதிரி டிவி சீரியல் இந்த மாதிரி இதுங்கள்ல நாடகங்களாக பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான். ஆனால் நாம பார்க்க போறது இதெல்லாம் இதனோடு சிறிதளவு வேண்டுமென்றால், ஏன்னா புராணம் என்பது முழுக்க முழுக்க பொய்யாக கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு அவரை பற்றி ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்து அதோட கற்பனையை சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சிவபெருமானை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின் போது, இவருடைய காலம் முதல்ல நம்ம பாபா சொல்றாரு. அதுல அவருடைய காலம் நிஜமாக அவர் இது புராண கதாபாத்திரம் அல்ல. நம்பர் 1, சிவபெருமான் புராண கதாபாத்திரம் அல்ல. அவர் மனித வடிவிலே இந்த உலகத்திலே அவர் மனிதனோடு மனிதனாக அவர் புறப்பெடுத்து இந்த மனிதர்களோடு வாழ்ந்து, இந்த மனிதர்களுக்கு, மனித குலத்திற்கு என்னவெல்லாமோ செய்யமோ அதெல்லாம் அவர் தான் கற்றுத்தந்தாரு. இந்த இடத்துல நான் ஒரு கிருஷ்ணருடைய ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகவத்கீதையில நம்ம நிறைய இந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்றுதான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவர் சொல்றார். அதே அதனுடைய பொருள். சொல்லுங்கய்யா, பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க. ஓகே. சோ இதனுடைய பொருள் இப்ப இந்த யுக யுகே, இங்கதான் நம்மளுடைய சிவனை பற்றி பேசுவதற்கு முன்னால இந்த சுலோகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். இங்க என்ன சொல்றாரு இந்த சுலோகத்துல அப்படின்னா, ஏன்னா நாம பேச போறது சிவபெருமானை பற்றி. ஆனா நம்ம இப்ப ஏன் கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம இங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவர் இதுல என்ன சொல்றாருன்னா பாருங்க, பரித்ராணாய சாதுனா,
சாது என்று சொன்னால் சாதுக்கள் அப்படி அர்த்தம். சாதுக்கள் என்றால் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டெபினிஷன் பாபா கொடுக்கிறாரு. தங்களுடைய உயிரை போலவே மற்ற எல்லா உயிர்களையும் நேசிப்பவர் யாரோ அவரே சாது. இதாங்க சாதுக்கு வந்து பாபா கொடுக்கிற விளக்கம். சாது என்பவர் யார் என்றால் தன்னுயிர் போல மற்ற உயிர்கள் அனைத்துமே நேசிக்கின்றவர், அவருக்கு பேர் தான் சாது. அப்போ அத்தகைய ஒரு இறைவனுடைய பண்புக்கு நிகரான, ஏன்னா இறைவன் எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர். அப்படி அனைத்து உயிர்களும் மேலும் நேசம் கொண்டிருப்பவர் யாரோ அவர்தான் சாது. அத்தகைய மனிதர்களை, சாதுக்களை பரித்ராணாயா சாதுனா, அத்தகைய சாதுக்களை என்ன பண்ணணும்ன்றாரு? காப்பதற்காக. இங்க அந்த வேர்டு வந்து பாபா அதை வந்து பாலகிருஷ்ணனையா சொல்லுங்க. என்னன்ற தெரியல ஒண்ணு. பாலகிருஷ்ணன் ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு லைன்ல? ஓகே. இங்க சாதுனாம் என்று சொன்னால் அந்த சாதுக்களை எதுக்கு? பரித்ராணாய. இந்த பரித்ராணாயா என்ற அந்த சொல்லு ரெண்டா பிரிச்சு நீங்க பார்க்கணும். ஒண்ணு திராணா, பரித்ராணா. இந்த திராணா என்று சொன்னால் காப்பதற்காக என்று பொருள். சாதுக்களை அதாவது நல்லோர்களை, நல்லோர் என்று சொன்னாலே தம்முயிர் போல் பிற உயிரை வந்து எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பண்புடையவர்கள், அத்தகைய நல்லவர்கள். திராணா என்று சொன்னால் அவர்களை காப்பதற்காக. ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன பயன்படுத்தப்படுதுன்னா வெறும் திராணாய சாதுனான்னு சொல்லல, பரித்ராணாயா என்று சொல்றது. அப்ப பரித்ராண டெம்பரவரியா வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, காப்பாத்துறதுன்னு வேற. ஆனா நிரந்தரமாக அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுன்றது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா பரித்ராணாயா என்று சொன்னால் நிரந்தர பாதுகாப்பு, நிரந்தரமாக அவர்களை காப்பதற்காக. அதுதான் இந்த பரித்ராணா என்ற ஒரு சொல். அப்ப பரித்ராணாய சாதுனாம், நல்லோர்களை நிரந்தரமாக காப்பதற்காகவும், விநாசாய, பாருங்க நாஷா, நாஷானா அழிப்பது, நாசம் இல்லையா? நம்ம தமிழ்ல கூட நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறோம். ஹிந்திலையும் நாஷா அப்படின்னாலும் அதுதான். நாசமாக்காத அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாத, அழிச்சிடாதன்னு அர்த்தம். இங்க விநாசாய என்று சொல்றார். நாஷா நம்ம விநாசாய அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே வேரோடு அழிக்கிறது. யார? துஷ்கிருதா. துஷ்கிருத்தம்னா யாரு? தர்மத்துக்கு எதிரானவர்கள், சமூக விரோதிகள், பிற உயிர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கின்றவர்கள், அவங்கெல்லாம் துஷ்கிருத்தா. அப்ப துஷ்கிருத்தாம் விநாசாய. அப்போ சமூக விரோதிகளை, அதர்மவாதிகளை நிர்மூலமாக்கி அழிப்பதற்காக அழித்து, அப்புறம் என்ன சொல்றாருங்க? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. முதல்ல சாதுக்களுக்கு எல்லாம் பரித்ராணா செய்வதற்காக, இரண்டாவது இந்த தர்மத்துக்கு எதிரானவர்களை, சமூக விரோதிகளை அவங்க துஷ்கிருதம் செய்வதற்காக, வேரோடு அழிப்பதற்காக அழித்து. அப்ப இந்த ரெண்டையும், நல்லோர்களை காத்து தீயோர்களை அழித்து, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா, தர்மத்தை ஸ்தாபனா சம்ஸ்தாபனா. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கிறீங்க. ஸ்தாபனா என்று சொன்னா, ஸ்தாபனம் என்று சொன்னா நிறுவறது, சம்ஸ்தாபனா அப்படி சொன்னா சரியாக நிறுவறது, பொருத்தமாக, பர்ஃபெக்ட், அந்த பிக்ஸ் பண்றது எத? தர்மத்தை. அப்போ தீயோர்களால அந்த தர்மமானது கீழே சாஞ்சு போயிடுச்சு, அதர்மம் மேல வந்துடுச்சு. அப்போ இந்த தீயோர்களை, தர்மத்துக்கு புறமானவர்களை அழித்து, சாதுக்களை காத்து, அந்த கீழே விழுந்து கிடக்கின்ற அந்த தர்மத்தை எடுத்து மீண்டும் அதை ஸ்தாபிப்பது அல்ல, சம்ஸ்தாபனார்த்தம். பர்ஃபெக்டான சரியான அமைப்போடு எப்படி அந்த தர்ம இதை வந்து ஸ்தாபனம் செய்யணுமோ அந்த வகையில அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும். ஏதோ ஏனாதானமா எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை. அப்போ இங்க அதான் சொல்ற, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. ஆமி என்று சொன்னால் நானும் அர்த்தம்.
ஆமி. சம்பவாமி என்று சொன்னால் இங்க வருவது, இங்க பிறக்கிறது நீங்க வச்சுக்கணும். எங்க வராரு? உயிர்கள் எல்லாம் வாழுகின்ற இந்த தோற்றத்திற்குரிய உலகத்துக்குள்ளார, தோற்றம் இல்லாமல் பிரபஞ்சம் முழுசும் நீக்கவர நிறைந்திருக்கின்ற அவன் விஷ்ணு இந்த தோற்றமுடைய உருவத்துக்குள்ளார அவன் வருகின்றான். அவன் ஒரு உருவத்துக்குள்ள கட்டுப்படுகின்றவன் அல்ல. ஏன்னா அனைத்து உருவத்திலும் அவன் இருக்கிறான். உருவம் இல்லாத இடங்களிலும் அவனே நிறைந்திருக்கின்றான். ஆனா அத்தகையவன் ஒரு உருவ கூட்டுக்குள்ளார, மனித உடல் கூட்டுக்குள்ளாரையே அவன் வர வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் வரேன்னு சொல்றாருங்க. இங்க என்னுடைய டிஸ்கஷனுக்குரிய வேர்டு என்னன்னா, ஓகே, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக சம்பவாமி, நான் வருகின்றேன் என்று சொன்னார். ஆனால் அங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, யுகே யுகே. இதுதான் இங்க நம்மளுடைய சிவனுடைய இதுக்கு இதை தான் இங்க ரிலேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் இந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். யுகே யுகே என்று சொன்னால் யுகந்தோறும் யுகந்தோறும் அப்படின்னு அர்த்தங்க. அப்ப இந்த யுகந்தோறும் என்பதுதான் இங்க கிருஷ்ண பரமாத்மா வந்த காலம் என்று பார்த்தீர்களே, ஆனால் 3500 ஆண்டு காலம் இல்லையா ஏறத்தாழ. அப்போ அதே நீங்க சிவபெருமானுடைய காலத்தை பாருங்க. அவர் பாத்தீங்கன்னா 7000 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது அப்ராக்சிமேட்டா 3500 ஆண்டு. கிருஷ்ணர் வந்தது 3500 ஆண்டு காலத்துக்கு முந்தையது என்று சொன்னால், சிவபெருமான் 7000 என்று சொன்னா அதற்கு முன்னால ஒரு 3000 ஆண்டுகளுக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் வந்திருக்கிறாரு. ஏன்னா சிவபெருமான் வந்ததுடைய எப்படி கணக்கு பார்க்கலாம் அப்படின்னா, அவர் தந்தது தந்திர சாஸ்திரம். அப்ப இந்த தந்திர சாஸ்திரம் காலத்தை கருதி ஒரு கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 7000 வருடங்களுக்கு மேலாகும். பகவத்கீதை என்று அவர் கொடுத்தது பாத்தீங்கன்னா, அதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம ஒரு ஸ்கிரிப்டா வச்சிருக்கிறது. அது எழுதப்பட்ட காலங்கள் என்னன்னு அப்படிதான் அதை ஒரு வரையறை எடுத்து ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் அவர் கொடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா பார்க்க முடியும். நம்மகிட்ட வீடியோ ப்ரூஃபோ அப்பெல்லாம் இல்ல, போட்டோ ப்ரூஃப் எல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால இல்ல. ஸோ அதை எப்படி அரைவ் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இதை வச்சுதான் அரைவ் பண்ண முடியும். அப்ப இங்க நம்மளுடைய இங்க கிருஷ்ண பரமாத்மா 3500 ஆண்டுகளுக்கு முன்னால யுகே யுக என்று சொன்னால் யுகம் தோறும் நான் இங்கே வருகிறேன் என்று சொல்லார். அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, 3500 ஆண்டுகளுக்கு முன்னால கிருஷ்ணர் வந்தாரு, சிவபெருமான் 7000 வருஷத்துக்கு முன்னால வந்தாருன்னா கரெக்டா அதுக்கு முன்னால ஒரு 3500 முன்னால வந்திருக்கிறாரு. ஏன்னா யுகம் என்றால் அதுதான். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்புறம் 3500, ஏன்னா இப்ப கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலம் இப்ப இருந்து பாத்தீங்கன்னா 3500 முன்னாலன்னா, அப்ப அந்த காலத்துக்கு அப்புறம் 3500 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்லயும் அவரு வந்தாயிருக்கணும். இதுதானே கணக்கு. அப்ப யுகம் தோறும் நான் வருகின்றேன் என்றால், இந்த கால சக்கரமானது, சமுதாய சக்கரமானது தர்மத்திலிருந்து அதர்மத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போவதற்கு ஒரு கால சக்கரம் 3500 ஆண்டுகள் ஏறத்தாழ ஒரு 200-300 ஆண்டுகள் வித்தியாசப்படலாம். ஆனா இதுதான் பீரியட். இது அப்படி பார்க்கும்போது சிவபெருமான் கிருஷ்ணருடைய காலத்துக்கு 3500 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இந்த நூற்றாண்டுல அவர் வந்திருக்கணும். அதே மாதிரி 3500 ஆண்டுகளுக்கு முன்னால 3500 ஆண்டுகள்ல அவர் வந்திருக்கணும்னு பார்த்தா, யாரு வந்தாங்கன்னு பார்த்தா சிவபெருமானை தவிர வேற யாருமே இல்லை. அப்ப அவர் வந்திருக்கிறாருன்னா, அப்ப வரும்போது காரணத்தை சொல்றாருல்ல, இங்க சொல்றாருல்ல, எதுக்காக நான் வரேன் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு சொல்வது, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத சபுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜ்யாம் யஹம். அதேதான் இங்க இந்த ஸ்லோகத்தில் அதேதான் சொல்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. இப்ப எங்கெல்லாம் தர்மம் கிளானி அப்படின்னாக்கா, அங்க அது தர்மம் அங்க அழிஞ்சு போகுது, சீர்கட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சேர்ந்த அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வித்தியாசம். சபுயுத்தானாம் அதர்மஸ்ய, அதர்மம் அங்க தர்மம் நிலைகுலிந்து போயிடுது, அதர்மம் கோலோச்சி நிக்குது. ததாத்மானம், அந்த நேரத்தில் ஸ்ரஜாம் அகம், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் சொல்றேன். அகம் ரஜாம் அகம் என்று சொன்னால் நான் என்னையே நான்
பிறப்பித்துக் கொள்ளுகின்றேன் என்று சொல்றாரு. அப்போ அவர் வர்றது உண்மையாக இருந்தாலும், அது 3500 ஆண்டு காலமாக இருந்தாலும், அந்த கிருஷ்ண பரமாத்மா இதை அவர் காலத்துல சொன்னதாக இருந்தாலும், அதுக்கு முந்தைய ஒரு யுகத்திலும் வருவன் என்று சொன்னால், அதற்கு 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய போனால், அந்த நேரத்திலே அவர் வந்துதான் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு யுகத்திலும் வருகின்றேன் என்று பரமபுருஷன் சொல்லுகின்றான். இப்படி எத்தனை யுகங்கள் வந்தாலும் வந்திருக்கணும். அப்போ சிவபெருமானாக வந்தது அதே பரமபுருஷன் தான். அப்போ எந்த சூழ்நிலைக்கு வருவேன்னு சொல்றாரு, அந்த சூழ்நிலை இருந்தா தான் அவர் மனித தேகத்துக்குள்ள வரேன்னு சொல்றாரு. அப்போ அந்த சூழ்நிலை இருந்துச்சா என்று சொன்னால், அப்போ மிக மோசமான நிலைமையில இருந்துச்சு இந்த பாரதம். கிளானிர் பவதி பாரத, இந்த பாரதத்திலே அந்த தர்மஷ்ய கிளானி. அப்ப தர்மம் சீரழிஞ்சு போயிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனை இங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனுடைய காலத்துல, ஏன்னா இது இந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவனை பற்றி புராண காலங்கள்ல படிக்கிறதெல்லாம் இது இல்ல. சிவனுடைய ஏன் வந்தார், காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அவர் வந்ததுக்கு காரணமானது 3500 ஆண்டுக்கு அப்புறம் இங்க கிருஷ்ண பரமாத்மாவால் சொல்லப்பட்டது. கிருஷ்ணன் வேறு அல்ல, சிவன் வேறு அல்ல. அதுக்கு மறுபடியும் 3500 ஆண்டு காலத்துக்கு வந்தாக்கா அவரு வரக்கூடியவர் வேறு அல்ல. இப்ப வந்திருக்கிறவர் யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுதெல்லாம் அவர் மனித தேகத்துல வருகின்றாரோ, அப்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் தன்னை யார் என்று அவர் காட்டிக்கொள்வதே இல்லை. சிவபெருமான் காலத்திலும் வரலாறு இல்லை, கிருஷ்ணனுடைய காலத்திலும் அவர் இந்த உலகத்துக்கெல்லாம் யார் என்று அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை. எண்ணி சொல்லிக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே தன்னை யார் என்று காட்டினார். ஆனால் அவர் வந்த வேலையை முடித்து விடுவார். அவரா செய்யணும்னாக்கா அவர் இங்க தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அது அவருடைய வேலை இல்லை. அவருடைய படைப்புல இயற்கையை அதனுடைய இது எப்படியோ, இயல்பாக இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ, அதே இயக்கத்தினுடைய வழியிலேயே எதையுமே அவர் செய்தாக வேண்டும். ஏனால் அது அவரே வகுத்த நியதி. எப்படி இந்த உலகம் இயங்க வேண்டும், எப்படி வாழ்வு அழிய வேண்டும், எப்படி தர்மம் நிலைக்க வேண்டும், எப்படி அந்த தர்மம் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் வாழுகின்ற உயிர் காலத்திலே மனிதர்கள் தான் அந்த உலகத்திலே எல்லாத்தையும் வெல்ல வேண்டும். எல்லா துன்பங்களையும் வென்று ஜெயிக்க வேண்டியது மனிதர்கள் தான். தீயவர்களை மனிதர்கள் அங்க அழித்து அவர்கள் வேற மேல வரணும். ஆனா அங்க சாதுக்களுக்கெல்லாம் அங்க தன்னுடைய பலம் போதாத காலத்திலே வேறு வழி இல்லாமல் அவர் அதற்கான ஒரு ஆற்றலை அந்த நல்லோர்களுக்கு கொடுத்து, இப்ப நீங்க எப்படி அதை பெறணும் அப்படின்றது மாயாஜாலத்துல கொடுக்கல. உங்களுக்கு ஆன்மீக ஆற்றலை பெற்றுக்கொண்டால் அந்த ஆன்மீக ஆற்றலுக்கு முன்னால வேறு எந்த ஆற்றலும் ஜெயிக்க முடியாதுன்னு போது, இவர்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அந்த ஆற்றலை பெறுகின்ற வழியை சொல்லி கொடுத்து, அந்த தர்மத்தினுடைய நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து, அந்த ஆன்மீக ஆற்றல் மூலமாக, அவர்கள் பெற்ற ஆன்மீக ஆற்றலின் மூலமாகவே தீயோர்களை அழிக்க செய்கின்றார். அப்படிதான். அவரா டைரக்டா போய் எதுவுமே செய்வதில்லை. கிருஷ்ண பரமாத்மா டைரக்டாலாம் அவரெல்லாம் எதுவுமே போய் இது பண்ணல. எல்லாம் இங்க அர்ஜுனனையும் பல மன்னர்களையும் வைத்துத்தான் இந்த யுத்தத்துல செஞ்சு தீயவர்களை எல்லாம் அழித்து மக்களுக்கு அருமையான ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு, அவரு அவ்வளவுதான். அந்த பிசிக்கல் ஃபார்ம் எப்படி போகணுமோ, நீ இயற்கையாக போகணும். அது மாயமா மறைய மாட்டாரு. சில சித்தர்கள் அவங்கெல்லாம் உடம்ப மாயமா மறைச்சுக்கிறது, பகவானே அதை செய்ய மாட்டாரு. இந்த தேகம் எப்படி வந்துச்சோ 5 பஞ்சபூதங்கள்ல மூலமா எப்படி அவர் இந்த உடல் எடுத்து அவரும் வராரோ, அதே அந்த பஞ்சபூதங்கள் எப்படி இயல்பாக அது இந்த உடலை விட்டு பிரியணுமோ, அதே இலக்கணத்தோடு தான் அவர் எப்பயுமே பிரிஞ்சு போவார். ஓகே. அதனால இப்போ 7,000 வருடத்துக்கு முன்னால அவர் வந்த அதே பரமபுருஷன் தான், பெயர் தான் மாறும். அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரி என்றால் அது கிருஷ்ண பரமாத்மாவை குறிக்கும், சிவன் என்றால் சிவனை குறிக்கும். இது சிவபெருமான், அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்துல சிவனை வேறு கடவுளாகவும், இந்த யுகத்துல அந்த இது வழிபட்டவங்க எல்லாம் இவரு அதாவது இவரு வேற அவர் வேற கம்ப்ளீட்டா அப்படின்ற மாதிரி மனித சமுதாயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பெயர்ல மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அத சமணம் என்றும் சைவம் என்றும் வைணவம் என்றும். சமணம்னா சைவம்,
இப்ப மனிதர்கள்லாம் சிவனை வணங்குகின்றவர்கள் எல்லாம் இங்க சைவர்களாகவும், கிருஷ்ணனை வணங்குகின்றவர்கள் எல்லாம் வைணவர்களாகவும், இந்த குரூப்புக்கு நடுவுல, இந்த 2 கூட்டங்களுக்கு நடுவுல நடந்த ரத்த யுத்தங்கள் பாத்தீங்கன்னா இறைவனுடைய பெயரிலேயே இவ்வளவு காரணம். அது அறியாமை. அந்த அறியாமையை யாரு தெளிவடையாம வைத்திருந்தார்கள் என்றால், அதுதான் அந்த வேறு எங்க வந்துச்சு இந்த இந்தியாவுக்குள்ளார, பாரதத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வேர் இங்க ஊன்றி அது மிகப்பெரிய ஆலமரமாக, விருட்சமாக இன்று வரை அதிலிருந்து மனிதர்கள் தப்ப முடியாத நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த கடவுள் வேற, அந்த கடவுள் வேற, இந்த கடவுளுக்கு இந்த பூஜை பண்ணணும், அந்த கடவுளுக்கு அந்த பூஜை பண்ணணும், இந்த சாந்தி வரணும், உங்க துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நீங்க செய்யற விடைப்பயன் இல்ல, எல்லா துன்பமா இருந்தாலும் அதுக்குன்னு இங்க ஒரு பூஜை இருக்குது, அந்த பூஜை பண்ணா எல்லா துன்பமும் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு தாயத்தை செஞ்சு கொடுத்தனா, ஒரு எந்திரத்தை செஞ்சு கொடுத்தனா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும். இப்படிலாம் கதையை விட்டு 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 மனிதர்களுடைய அறிவை மழுங்க செய்து விட்டது ஒரு கூட்டம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு சிவன் வேறு, கிருஷ்ணன் வேறு, பல எண்ணற்ற தெய்வங்களை உருவாக்கி புராணங்கள் வந்த பல்வேறு தெய்வங்கள், தேவதைகள் எல்லாம் முக்கியத்துவம் பெற்றார்கள். ஆனால் பரமபுருஷனை ஒதுக்கி விட்டார்கள். எல்லாம் மனிதர்களுடைய கற்பனையிலே செய்தவதெல்லாம் இறைவனாக மாறிவிட்டது. தேவர்களாகவும் தேவதைகளாகவும் மாறி, அதுக்கு தான் இங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு பெரும் பூஜைகள் நடக்கின்றன. ஆனா பரமபுருஷனாக வருகின்ற அவன் எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. ஆனா அதை யாரும் பார்க்கல. அப்படி 7,000 வருடத்துக்கு முன்னால சிவபெருமான் வந்தார் அப்படின்னா, அப்ப என்ன அப்படி ஒரு சுச்சுவேஷன்? இப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்தப்ப பாத்தீங்கன்னா பல குறுநில மன்னர்கள் எதிர்ச்சதிகாரிகளாக மனிதர்களை கொடுமைப்படுத்தி அங்க மிக கொடுங்கொன்மையாளர்களாக இருந்தாங்க. அவர்களை எல்லாம் இந்த நம்ம மகாபாரத யுத்தத்தின் போது ஒவ்வொருவராக கிருஷ்ணர் திட்டமிட்டு அவர்களை அழிப்பதற்கான திட்டம் வகுத்து கொடுத்து அழிக்கின்றார். ஆனா 7,000 வருடங்களுக்கு முன்ன என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,000 வருடத்துக்கு முன்னாடியே அங்க விதை போடப்பட்டது என்று சொன்னேன் இல்லையா? அதாவது இந்த பாரத பூமி, இந்த இன்னைக்கு நம்ம எது பாரதம் சொல்றோமோ அது அன்றைய பாரதம் அல்ல. அது மத்திய ஆசியாவினுடைய அந்த பகுதியிலிருந்து இந்த பக்கத்துல கடல்ல மூழ்கி போன குமரி கண்டம் வரையிலுமே அது ஒரே நிலப்பரப்பாக இருந்ததுதான் பாரதம். அப்போ இங்க மத்திய மேற்கு ஆசியாவிலிருந்து ஒரு கூட்டம் இந்த இந்திய மண்ணிற்குள்ளார பஞ்ச நதிகள், வளமையாக நதிகள் எல்லாம் பாய்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியிலே நாடோடிகளாக, அப்பெல்லாம் நாடோடிகள் ஒரு இடம் விட்டு இடம் போய் தான் வாழ்ந்தாங்க. மனிதர்கள் எல்லாம், மனித கூட்டம் அப்படிதான் வாழ்ந்து. எங்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி நெல், கோதுமை, தானியங்கள்லாம் பயிரிடப்படவில்லை. இயற்கையா கிடைக்கின்ற கனிகள், காய்கள், தழைகள் சாப்பிடுகின்ற என்னென்ன கிடைக்குதோ அது எங்க இயற்கையா இருக்குதோ அதை தான் உணவாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க மக்கள். இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவு தேவையில்லை, சிந்தித்து சிம்பிளா பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்ப அது எங்கெல்லாம் கொட்டி கிடக்குதோ மனிதர்கள் அதை நோக்கி தான் வாழ்ந்தாங்க. சில இடங்கள்ல இருக்கும், கடுமையான வெப்ப காலங்கள்ல அதெல்லாம் கிடைக்காம போயிடும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் காலம் ஃபுல்லா இருக்கணும்னா, வருடம் முழுசும் அங்க கிடைக்கணும்னா அப்படி ஒரு இடத்தை தேடிதான் இந்த பாரதத்துக்குள்ள வந்தாங்க. அவர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆரியர்கள். இது வரலாறு. அதை தான் நம்ம ஃபுல்லா இந்த வரலாறுலாம் இப்போ நம்ம நமசிவாய சாந்த இதுல பாபாவே கொடுக்க போறாரு நம்ம குருதேவர், அதை பார்க்க போறோம். ஆனா அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் முன்னாலேயே வந்துட்டாங்க. சிவபெருமானம் பிறந்தது 7,000 வருடத்துக்கு முன்னால. 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இங்க வந்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அது ஒரு 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 கும்பல் இங்க இந்தியாவுக்குள்ள இங்க வாழ்ந்து கொண்டிருந்த, பூர்வீகமாக இந்த பாரத மண் முழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே இனமாகிய இந்த திராவிட இனம், திராவிடியன் என்று சொல்றாங்க. அவங்களுடைய நிறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நீக்ராய்டு, அதாவது அவங்க ஒயிட் காம்ப்ளெக்ஸும் இல்லை, அவங்க மாநிறமான ஒரு நிறத்தை உடைய. ஏன்னா இந்த தட்பவெட்பமைக்கும் அவங்களுடைய தோல் அந்த நிறமா இருந்தது. ஆரியர்கள் அங்கிருந்து இங்க இந்தியாவுக்குள்ள வந்த பொழுது அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி அப்படி தட்டுனா அப்படியே ரத்தம் வெளியே வரும். ஏன்னா அவங்களுடைய தட்பவெட்ப நிலை அப்படி ஒரு இப்ப ரஷ்யா இதெல்லாம் அந்த பகுதி தானே, ஆசியா, அதுவும் பல இதாக பிரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஒரு கடுமையான குளிர் பிரதேசங்களை வாழ்ந்தவர், நல்ல உயரம், நிறம், அந்த நிறத்துக்கு ஏற்ற தோற்றம்,
இத்தகைய இதோடு இங்க வராங்க. வரும்போது அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் பார்த்து அவங்கள ஏதோ ஒரு ஏதோ தெய்வத்தினுடைய தோற்றமாக நினைச்சு நம்ம மனிதர்கள் வந்து கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதையே பயன்படுத்தி இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் எப்படி அவர்கள் அடிமைப்படுத்தி கடைசியிலே இவர்களையே அவர்கள் ஆண்டார்கள். நான் நீட்டித்துக் கொண்டு போக விரும்பவில்லை, சுருக்கமா சொல்றேன். அப்போ இவர்கள் எல்லாமே அங்க வந்து இனப்பாகுபாடு எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரே மண்ணுல அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழியை பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன மொழி இந்த திராவிடம் முழுவதும் பேசப்பட்டது என்பதும் பாபா வாயிலே சொல்வார். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்படி அவர்களிடத்துல எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம இந்த பாரதம் முழுவதும் ஒரே இனமாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதருக்கு நடுவுல இவங்கெல்லாம் வந்துட்டு கடைசியில இவங்களை வந்து அவங்க ரூல் பண்ணி கடைசியில அவங்களே சட்டத்திட்டங்களை உருவாக்கி இங்க வாழ்ந்தின்றவர்களே அவர்கள் பல இனப்பிரிவுகளாக பிரித்து, அதாவது அவர்களுடைய வேலையாட்களாக அவங்க அடிமைகளாக்கி அந்த அடிமைகள்லயே 4 விதமான அடிமைகளாக பிரித்து, சிலர் வந்து அவங்களுக்கு பாதுகாவலராக இருப்பாங்க, சிலர் வந்து அங்க வீட்டுக்கு தோட்டத்தை இதெல்லாம் கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம், அவங்கள வந்து அவங்க ஒரு வர்ணம். இதுதான் வர்ணாசிரம்ன்றது. 4 வகையாக பிரிக்கிறாங்க. சூத்ர, சத்திரிய, வைஷ்ய, அப்புறம் வைஷ்ய, சூத்ர, சத்திரியா, இன்னொன்னு என்னங்க, விப்ரா. விப்ரா. இந்த 4 வகையாக. விப்ரா என்று சொன்னால் இந்த பிசினஸ் பீப்புள். அப்பெல்லாம் விப்ரானா மணி பிசினஸ் பண்றதுக்கு எல்லாமே யாருக்கு பண்ணாங்கன்னா எல்லாம் இவங்களுக்கு தான் பண்ணாங்க இதெல்லாம். அப்போ அந்தந்த கேட்டகரியா அவங்க மனுஷனை போச்சு, நீ இந்த இதை பார்த்துக்க, நீ எல்லாம் விப்ரன் அப்படின்னு இவங்க பிராண்ட் பண்றாங்க, பேரை கொடுக்குறாங்க. நீ வந்து இங்க வந்து நாங்க போற அந்த இதெல்லாம் பாத்ரூம் அது இதெல்லாம் கிளீன் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் நீ வந்து பண்ணணும். அது இவங்களா பார்த்து அதை கிரேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த இடமே கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க பக்கத்துக்குள்ள வரக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நம்மளை வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களே அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம மக்கள் வந்து அங்க போனாங்க. ஸோ அவங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூத்ரான்னு வச்சுட்டான். இப்படி அதெல்லாம் விரிவா நம்ம இங்கதான் பார்க்க போறோம். ஆகவே இப்படி அந்த காலகட்டத்துல இந்த மனித இனத்தை, மொத்த இந்த திராவிட மனித இனத்தையே அவர்கள் தன்னுடைய காலுக்கு அடியில போய் அவங்க அடிமையிலாக்கி நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை, கடவுளை பற்றி கூட அவர்கள் என்ன சொன்னாங்களோ அப்படித்தான் நீங்க வழிபடணும். ஆரியர்கள் வருவதற்கு முன்னால அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் பகவானை வந்து வழிபட்டு நினைச்சாங்களோ அதே மாதிரி அவங்கெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே இந்த இறைவனை வந்து மனதால் நினைக்கின்ற அந்த தியான அந்த வழிமுறைகள்லாம் கூட இந்த மண்ணுல அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. பாபா சொல்றாரு, அந்த நம்ம இதனுடைய இது பாத்தீங்கன்னா தந்திராவானது அது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஃபார்முலா இல்ல. பட் ஆனா அந்த தந்திரா சிஸ்டம் வந்து இங்கே ஏற்கனவே மக்கள் இடத்துல இருந்ததுன்னு சொல்றார் பாபா. அப்போ ஆரியர்கள்லாம் வெறும் கதை தான். அவர்கள் இயற்றியதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா வேதங்கள். வேதங்கள் வந்து 4 வகையான வேதங்கள். அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டது எல்லாமே ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு சாமி பேரு, ஒவ்வொரு கடவுள் பேரு, அந்த கடவுளுக்கு என்ன பூஜை பண்ணணும், இதெல்லாம் தான் அவங்க வந்து எழுதி வச்ச விஷயங்கள். இதெல்லாம் வந்து வேதங்கள்ல இருந்துச்சு. அதுலயே வேத ஆசிரியர்கள் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க அவங்களும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பிலாசபிக்கு ஏத்த மாதிரியும் அவங்க வந்து சிலர் எழுதியிருக்காங்க. ஆனாலும் அது காலங்காலமாக ஏறத்தாழ 10,000 ஆண்டு காலத்துக்கு முந்தையிலிருந்து செவி வழியாக தான் வந்துச்சு. அதனாலதான் அது பேரு சுருத்தின்னு பேரு. வேதங்களுக்கு சுருத்தின்னு பேரு. ஏன் அப்படின்னா அது வந்து காதல கேட்டு கேட்டு அதை வந்து மறுபடியும் வந்து திரும்ப திரும்ப சொல்லி வழியாக ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த யார் கத்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க பாடமா படிச்சுக்குவாங்க. அதெல்லாம் எழுதப்பட்ட மொழி என்ன மொழி அப்படின்னா வேதிக் லாங்குவேஜ், சமஸ்கிருதம் இல்லை. இதுக்கான ஆதாரங்களை பாபா கொடுக்க போறோம், நம்ம பார்க்க போறோம். இப்போ வேத மொழி தான் அவங்களுது. இந்த பூர்வீக மண்ணுல இங்க இருந்தவர்கள் அந்த 10,000 ஆண்டுகள் அவர் வருவதற்கு முன்னாலேயே பேசி கொண்டிருந்த மொழி என்பது சமஸ்கிருதம். அதெல்லாமே பாபா கொடுக்க போறாரு. ஆகவே இப்ப எப்படி கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரோ, எப்ப வந்து அதர்மம் வந்து போயிடுச்சோ, நல்லோர்களால வந்து தலை தூக்கவே முடியாது, கீழே குனிஞ்சதுதான், அடிமைகளாதான் இருக்குன்ற ஒரு கட்டம் அப்பவும் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்துல அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு வாழ்க்கை நெறிமுறை, நாகரிகம், பண்பாடு, ஒரு ஃபேமிலி சிஸ்டம், சமுதாய அமைப்பு எதுவுமே இல்லை. ஒரு நாடோடிகளாக தான் அவங்களும் வந்தாங்க. நாடோடிகள்லயே இவங்க அடிமையிலாக்கினாங்க, அவ்வளவுதான். சோசியல் சிஸ்டம் அப்ப இல்ல. அதெல்லாம் இப்ப எப்படி வந்துச்சுன்றது பாபா இதுல கொடுப்பாரு. அப்போ
எதுவுமே இல்லை. இசை, மருத்துவம் என்னன்னா வந்து மனிதர்கள் இன்றைக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளாக இருக்கின்றதோ, மனித வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கிறதோ, அத்தனை விஷயங்களையுமே முறைப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் மனிதர்கள் என்பதை போதிக்கின்ற ஒரு காலகட்டமாக அது இருந்தது அவர் வந்த காலத்துல. 7000 வருஷத்துக்கு முன்னால் மனிதனுடைய அறிவும் நாகரிகமும் எந்த அளவுக்கு இருந்திருக்குது. ஆகவே இப்படி எல்லாம் இருந்த அந்த காலகட்டம், இறைவன் வந்து மனிதர்களுக்கு அவரா சொல்லி கொடுத்தாதான் அவருடைய ரகசியம் தெரியும். அப்போ அனைத்துமே தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய எல்லாமே அந்த அவருடைய பிள்ளைகள் தான். மனிதர் இவங்கெல்லாம் எல்லா உயிர்களும் அவருடைய குழந்தைக்கு தான். ஆனா மனிதர்கள் எப்படி நாம பெற்றெடுத்த குழந்தைக்கு அந்தந்த காலகட்டத்துல ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துறோம். எந்தெந்த கட்டத்துல என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்து லெவல் வந்து அவங்களுக்கு புகட்டணுமோ அப்படிதான் நம்ம வளர்த்துறோம் பெற்றோர்கள். அது போலதான் மனித இனமே அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முறையான மனிதர்களாக வாழ தொடங்கினார்கள். அதை கற்றுக் கொடுத்ததே சிவபெருமான் தான். அவர் என்னென்னலாம் அந்த மனித இனத்துக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு, அங்கிருந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகிறது. ஆகவே நாம இதுதான் சுருக்கமா சிவன் வந்து வந்ததுக்கான காரணம் என்ன, எந்த காலகட்டத்தில் அவர் வந்தாரு, அடுத்தது இவருக்கு அப்புறமும் வருவாரு, இதுக்கப்புறம் 3000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவர் வருவாரு. ஏன்னா இறைவனுடைய படைப்புல இந்த சுழற்சி என்பது அவரே பிக்ஸ் பண்ணது. அவ்வளவு காலத்துக்கு தான் அது தாங்கும். மறுபடியும் மனிதர்களுடைய இது வந்து ஆதர்மிகவாதிகளா மாறிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவர் வருவாரு, வந்து அதை சரி பண்றதுக்கான அத்தனையும் அவரு கொடுப்பாரு. இப்பவும் இந்த யுகத்துல இந்த மனித சமுதாயத்தை வந்து எப்படி வந்து அதை வழிநடத்தி செல்லணும், யார் வழிநடத்த செல்லணும், அந்த வழிநடத்தி செல்வதற்கு என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் வேணும், அந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க தயார் பண்ண முடியும், அத்தனையுமே இப்ப கொடுத்துட்டாரு. அப்பவும் மனிதர்களை வச்சுதான் வெற்றியை வந்து கொடுத்தாரு. இப்பவும் மனிதர்களை வச்சுதான் அதை நடத்தணும். அப்ப இருந்த யுகம் கத்தி சண்டை, இப்ப இருந்த யுகம் வேற. யுகத்துக்கு யுகம் வந்து அந்தந்த யுகத்துக்கு ஏற்றவாறு அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. சரி, நாம இத்துடன் வந்து சிவபெருமானை பற்றிய நான் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்பாடாக கொடுத்த இந்த முன்னுரை தான் இது. நன்றி, வணக்கம்.